ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகோன்னா, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லேப்டாப் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாரி நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே லேப்டாப் வந்து கொடுப்பாங்களான்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றின வீடியோவும் ப்ளஸ் அது கூட வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு அவங்க கொடுப்பாங்களா, எப்படி கொடுப்பாங்க, டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்லேயே அவங்க ஆட் பண்ணுவாங்களா, அதை பற்றின டீட்டெயில்ஸை பற்றி இதில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து 3 செட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று வந்து லேப்டாப்பை பற்றி பார்க்கலாம், கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு. செகண்ட் ஒன்று வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே 6th to 12th வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு மந்த்லி வந்து தமிழ் புதல்வன் இல்லை தமிழ் புதல்வி ஸ்கீமுக்கு கீழே 1000 ருபீஸ் வந்து கொடுப்பாங்க. அது வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எலிஜிபிளாக நாட்டான்னு பார்க்கலாம். அதேமாதிரி அவங்க வெப்சைட்லேயே வந்து ஸ்காலர்ஷிப் டீட்டெயிலை பற்றி கொடுத்துருக்காங்க. அதை பற்றின எக்ஸ்பிளைனும் நான் இதில் பண்ணுறேன். இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து லேப்டாப் ஸ்கீமை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கவர்மெண்ட் காலேஜில் படிக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே லேப்டாப் கொடுக்க போகணும்னு அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலை அஃபிஷியலாக. இன்னும் யூஜி அண்ட் பிஜி கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணல அவங்க. அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து தெரியும் அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு. மோஸ்ட்லி வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு வந்து அதை ஆஃபர் பண்ண மாட்டாங்க. ரெகுலர் எஜுகேஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோஸ்ட்லி வந்து அதை ஆஃபர் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அது வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே எங்கள் யூனிவர்சிட்டி. அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான். நீங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஆன்லைனில் அட்மிஷன் போட்டாலும் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நேரில் தான் போய் பண்ணி ஆகணும். நீங்கள் அப்படி போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நீங்கள் அவங்கள்ட்ட டேரெக்டாக கேட்டுப்பாங்க, இந்தமாரி ஸ்காலர்ஷிப் ஏதாச்சும் அவைலபிள் இருக்கா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கேட்டிங்கன்னா அவங்களே வந்து ஃபார்ம் இல்லைனா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்படி ஏதாச்சும் ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணி அவங்கள்ட்ட கொடுங்க. அவங்க ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. இதை பற்றி நான் யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது இன்னும் அஃபிஷியலாக வந்து அவங்க கொடுக்க ஸ்டார்ட் பண்ணல, அப்படியே கொடுத்தாலும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு வந்து கொடுக்க வந்து டவுட்டு தான் சொன்னாங்க. இப்போ ஃபைனலாக லேப்டாப் வந்து கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ரெகுலருக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு வந்து டவுட்டு. அப்படியே டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு கொடுத்தாலும் யூஜி பிஜிக்கு வந்து கொடுப்பாங்க. டிப்ளமோவுக்கு சர்டிஃபிகேட்டுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது 1 year கோர்ஸ் தானே, அதனால் அதுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் பற்றி பார்க்கலாம். 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு வந்து மந்த்லி வந்து 1000 ருபீஸ் வந்து கொடுப்பாங்க. பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி. அதுக்கு எலிஜிபிள் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் 6th to 12th, இல்லைனா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், அதுவும் தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கணும். இந்த ஸ்கீம் வந்து ரெகுலருக்கு எப்போயோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி அது நிறைய பேர் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. நான் கூட வாங்கிட்டு தான் இருக்கேன். வெப்சைட்டில் வந்து அஃபிஷியலாக வந்து இவங்க நோட் பண்ணி காட்டல இது வந்து கொடுப்பாங்களா என்னன்னு. இதுக்கு வந்து யாருக்கு ஆன்சர் தெரியும்னா நம்ம சீனியருக்கு தான் தெரியும். யாராச்சும் இந்த இயர் 2025க்கு பிஃபோர் 2024 2023 அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பீங்க. யூஜி ஆர் பிஜி உங்களுக்கு தான் கண்டிப்பாக தெரியும் ஸ்காலர்ஷிப் ஏதாச்சும் அண்ணாமலை யூனிவர்சிட்டிலேருந்து கொடுப்பாங்களா இல்லை ப்ரொவைட் பண்ணுவாங்களான்னு. அப்படி எதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்குன்னா இல்லை நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ஃபுல் வீடியோ ரெடி பண்ணி இல்லை ஷார்ட்ஸ் வீடியோ ரெடி பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் அதை இன்ஃபார்ம் பண்ணுவேன். இப்போ உள்ள ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் உங்கள் மெசேஜை நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிஃபோர் அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து ஸ்காலர்ஷிப் டீட்டெயில் வந்து வெப்சைட்லேயே கொடுத்துருந்தாங்க. ஆனால் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து வெப்சைட்லேயே அவங்க வந்து கொடுக்கல ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸு. ஸோ அதனால் வந்து எனக்கு சரியாக தெரியல. நான் வேணால் கேட்டு அப்புறமா சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக க்ரியேட் பண்ணி. அட்மிஷன் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் பேமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. ஏன்னா அட்மிஷன் க்ளோஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி போன செட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.